கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் 460 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்த கோவை மாவட்ட காவல்துறையினர் இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சமூகத்தின் நச்சாக விளங்கும் போதைப் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்து போதைப் பொருள் இல்லாத கோவையை உருவாக்கும் பொருட்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் இன்று சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சூலூர் காவல் நிலைய காவல்துறையினர் சம்பவம் இடமான பாப்பம்பட்டி அருகே சென்று சோதனை மேற்கொண்ட போது புகையிலை பொருட்களை விற்பனைக்காக வாடகை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயபால் என்பவரது மகன் சிவசுப்பிரமணியன் வயது 44 மற்றும் தங்கபாண்டி என்பவரது மகன் முருகராஜ் வயது 47 ஆகியோர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 3,03,169 மதிப்புள்ள 460 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து மேற்படி இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்கும் பொருட்டும் அதன் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்கும் பொருட்டும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவளது உத்தரவின் பெயரில் கடந்த 1/5/2024 முதல் மாவட்ட காவல்துறையினரால் நடத்தப்பட்ட சிறப்பு அதிரடி சோதனைகளின் அடிப்படையில் தற்போது வரை தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட 166 நபர்கள் மீது 148 வழக்குகள் பதிவு செய்ததும் அவர்களிடமிருந்து சுமார் 3,902.38 கிலோகிராம் எடையுள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் புறக்கணிப்பு, பழிவாங்காதே 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 தமிழக மக்களை பழிவாங்காதே, தமிழக மக்களை பழிவாங்காதே, மோடி அரசே பழிவாங்காதே, மோடி அரசே பழிவாங்காதே. இனிக்குதா 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 தமிழ்நாடு வரிப்பணம் இனிக்குதா இனிக்குதா தமிழ்நாடு வரிப்பணம் இனிக்குதா இனிக்குதா கசக்குதா 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 நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு கசக்குதா, தமிழ்நாடு கசக்குதா. இந்தியாவா இந்தியாவா தமிழ்நாடு வேண்டாமா, மோடியே தமிழ் மக்களை வஞ்சிக்காது. புறக்கணிப்போம் 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 தமிழ்நாட்டை புறக்கணித்த ஜனதாவை புறக்கணிப்போம், தமிழ்நாட்டை புறக்கணித்த தமிழ் மக்களை புறக்கணித்த மோடியை புறக்கணிப்போம், ஜனதாவை புறக்கணிப்போம். தோழர்கள் கோவிந்தா ஐயா கோவிந்தா, மோடி ஆட்சியில் கோவிந்தா, மோடி ஆட்சியில் கோவிந்தா, தமிழ்நாட்டில் கோவிந்தா, தமிழ்நாட்டுக்கு கோவிந்தா, தமிழ் மக்களுக்கு கோவிந்தா, கோவிந்தா ஐயா கோவிந்தா, மோடி ஆட்சியில் கோவிந்தா, கோவிந்தா அம்மா கோவிந்தா, கோவை மெட்ரோ ரயிலுக்கு கோவிந்தா, கோவை மெட்ரோ ரயிலுக்கு கோவிந்தா, கோவிந்தா அம்மா கோவிந்தா, ரயில்வே திட்டங்களுக்கு கோவிந்தா, ரயில்வே திட்டங்களுக்கு கோவிந்தா, கோவிந்தா அம்மா கோவிந்தா,
பிஜேபி ஆட்சியில் கோவிந்தா நிவாரண நிதி கோவிந்தா நிவாரண நிதி கோவிந்தா கோவிந்தா ஐயா கோவிந்தா கோவிந்தா ஐயா கோவிந்தா பிஜேபி ஆட்சியில் கோவிந்தா நிவாரண நிதி கோவிந்தா கோவை மக்களுக்கு கோவிந்தா நிர்மலா மாமியின் கோவிந்தா